இந்த செடியை நாம எல்லாருக்குமே தெரியும்ல. தெரியாதவங்க இருக்கவே முடியாது. சின்ன வயசுல இந்த விதைய பறிச்சு தண்ணியில போட்டோ இல்ல எச்சில் துப்பியோ இது பட்டாசு மாதிரி வெடிக்கிறத நாம எல்லாருமே ரசிச்சு விளையாடி இருக்கோம்ல. செல்போன், டிவி எல்லாம் இல்லாத அந்த காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பொழுதுபோக்கே. இது பேர் என்ன தெரியுமா? பாப்பிங் பாட், டப்பி கன், ருயலியா டியூபரோசா, கிராக்கர் பிளான்ட், மின்னி ரூட், ஃபீவர் ரூட், ஸ்னாப் டிராகன் ரூட், ஷீப் பொட்டட்டோ. அடேங்கப்பா, இவ்வளோ பேர்! இது விளையாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய மருத்துவ குணங்களும் இதில் இருக்குது. சிறுநீரக கோளாறு, மூச்சுக்குழாய் அழற்சி, கொனோரியா, சிஃபிலிஸ், சர்க்கரை நோய், வாந்தி போன்ற நோய்களுக்கு மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சிறந்த வலி நிவாரணி. புற்றுநோய் எதிர்ப்பாகவும் உயர் இரத்த அழுத்த நோய் எதிர்ப்பதற்கும் பயன்படுது. இந்த மருத்துவ குணங்கள் தவிர ஜவுளிகளுக்கு இயற்கையான சாயமாக இந்த பூக்கள் பயன்படுத்தப்படுது. இதன் இலைகளை தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கலாம். இனி நீங்க இந்த செடியை பார்க்கும் போது விதைய பறிச்சு விளையாடுறதோட மட்டும் இல்லாம இலைய பறிச்சும் கொதிக்க வச்சு குடிப்பீங்க தானே?